மின்னம்பலம் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் மக்கள் மன்றம் போன்ற ஒரு நிகழ்ச்சி. அதில் ஒரு தொகுப்பாளினி, அந்த தொகுப்பாளினி சில கட்சி தலைவர்களை, அந்த கட்சியினுடைய முன்னோடிகளை அழைச்சி அதில் இளைஞர்கள், மாணவர்கள் இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டு நேரடியாக அவங்களை அந்த தலைவர்களை கேள்வி எழுப்புவது, அதுக்கு அந்த தலைவர்கள் நேரடியாக பதில் சொல்வது, இப்படியாப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. இதில் திமுக சார்பாக மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ஆர் ராசா அவர்களும், அப்புறம் நாம் தமிழர் கட்சி சார்பாக மரியாதைக்குரிய பாலியல் பொறுக்கி சீமான் அவர்களும், அப்புறம் தாவேகா சார்பாக பிஜேபியிலிருந்து அதிமுக போயிட்டு அதிமுகவிலிருந்து தாவேகாவிற்கு வந்த சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களும், இது போன்று இன்னும் சில கட்சிகளிலிருந்து சில தலைவர்கள் அதில் பங்கெடுத்தாங்க. அதில் மாணவர்கள் கேட்கின்ற கேள்வி, இதில் அந்த தொகுப்பாளியினுடைய பிஹேவியர் நான் ஆராசா அவர்கள்ட்ட மட்டும் கொஞ்சம் திமிருத்தனமாக சில நக்கல் நையாண்டிகளோட அண்ணன் ஆராசா அவர்களை டீல் செய்ததாக சில வீடியோக்கள் வைரல் ஆனிச்சு. அதை நாமளும் கண்டித்து சில பதிவுகள் போட்டிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் சீமானிடம் பம்மிய அந்த தொகுப்பாளினே நான் ஆராசா அவர்கள்ட்ட மட்டும் கிண்டல் கேலி அந்த துணியோட சில குறுக்கு கேள்விகளை கேட்ட அந்த தொகுப்பாளன் ஏன் சீமான் கிட்ட எந்த கேள்வியும் கேட்காம சீமான் பேசியதற்கு என்டார்ஸ் பண்ணுறது மாதிரி ஏன் பேசினாங்க? அதாவது சீமான் எப்போவுமே ஆர்எஸ்எஸ், பார்ப்பனியம், இந்த பாப்பார கும்பல் பேசுகிற பிசி, எம்பிஎஸ்சி, எஸ்சி, எஸ்டி மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு அவங்களுடைய கல்விக்கு எதிராகத்தான் அவங்களுடைய எப்பவுமே பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்க படிக்கக்கூடாது, கடைசி வரைக்கும் ஏதாவது குலத்தொழிலை பார்க்கணுமே தவிர படித்து மேலே வந்துடக்கூடாது, ஒரு ஐஏஎஸ், ஐபிஎஸ் போன்ற நிலைக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிற கண்ணுங்கருத்தமாக செயல்படக்கூடிய அமைப்பு ஆர்எஸ்எஸ், கட்சி பிஜேபி, சமூகம், பார்ப்பனர் சமூகம். இவங்களுடைய ஏஜெண்டாக அவங்களுடைய காலை நக்கி பிழைக்கக்கூடிய ஒரு ஏவல் நாயாக இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய மரியாதைக்குரிய பாலியல் பொறுக்கி சீமான். அவன் பேசுகிற பிற்போக்குத்தனமான கருத்துக்களை என்டார்ஸ் பண்ணுற அந்த தொகுப்பாளனி அவ்வளோ முற்போக்காக திராவிடத்தினுடைய அனைத்து கருத்துக்களையும், சமூக நீதி கருத்துக்களையும் பேசுகிற திமுகவினுடைய முக்கிய தூணாக இருக்கக்கூடிய 2G என்கிற இந்தியாவே பேசிய அந்த வழக்கை ஒற்றை மனிதனாக சென்று இது உச்சநீதிமன்றம்லாம் எனக்கு சும்மா சூனாப்பான மாதிரின்னு சொல்லிட்டு ஒத்த கையில் டீல் பண்ணிவிட்டு கேஸை உடச்சி தூள் துளாக்கிட்டு வந்த அண்ணன் ஆராசா அவர்கள் கருத்து பெட்டகம், திமுகவினுடைய திராவிட இயக்கத்தினுடைய பெரியார் அமைப்பினுடைய பெரிய பொக்கிஷம்னு சொல்லலாம். அவருடைய அறிவுக்கு நாமெல்லாம் அவருடைய கால் கட்டை விரல் மயிருக்கு சமம்னு தாராளமாக சொல்லிக்கலாம். ஏன்னா அந்த கால் கட்டை விரல் மயிரளக்காவது நமக்கு அறிவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பெருமைப்பட்டுக்கலாம். அந்தளவுக்கு அவருடைய அறிவு பெட்டகம் அவரை வச்சுக்கிட்டு இந்த துணியில் கேள்வி கேட்டது அப்படிங்கிற அந்த தொகுப்பாளன் நாம் சில கேள்விகள் இருக்கணும்ல. அதோட மாணவர்கள் அண்ணன் ஆராசா அவர்களும் கேட்ட கேள்விகளுக்கு நாம் சில விஷயங்களை அந்த மாணவர்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்குது. அதனால் இதெல்லாம் சேர்த்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த தொகுப்பாளனையே நான் ஆராசா அவர்கள்ட்ட கேள்வி கேட்டது வைரலானோடனே நாம் சில பதிவுகளை போட்டோம். அதுக்கப்புறம் அந்த தொகுப்பாளனி துக்ளக் ரமேஷ், அப்புறம் ரங்கராஜ் பாண்டே போன்ற அறிவு ஜீவிகளை, சித்தாந்த ஜீவிகளை அடிக்கடி போய் சந்தித்து வர தகவல்கள் நமக்கு கிடச்சிச்சு. எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருந்தது. அந்த அம்மா மேலே சந்தேகத்தை ஊர்ஜிதம் செய்யும் வகையில் நம்பிக்கைத்தக்க வட்டாரங்கள் சில தகவல்களை தெரிவிச்சின. அதையும் நம்ம ட்விட்டரில் போட்டிருந்தோம். உடனடியாக சில தோழர்கள், யாரோ ஒருத்தவன் நம்மளுடைய ட்வீட்டுக்கு கீழே, பதிவுகளுக்கு கீழே ஒரு பிஜேபிக்காரன் வந்து கதறான் அப்படின்னாக்கா அதில் ஒரு லாஜிக் இருக்குது. ஒரு தாவேகாரன் கதறானாக்கா லாஜிக் இருக்குது. ஒரு நாம் தமிழர் கட்சிக்காரன் கதறானாக்கா லாஜிக் இருக்குது. ஆனால் சில திமுக கூட்டணியில் உள்ள சில கட்சியினுடைய தோழர்கள் இந்த பதிவுக்கு கீழே வந்து ஆமாம் திமுகவுக்கு எதிராக பேசிட்டா உடனே சங்கி முத்திரையை குத்திருவீங்களே நீங்கள் அப்படின்னு அந்த தொகுப்பாளனுக்கு எதிராக பதிவு போட்டோன்னே அவங்களுக்கு முட்டு கொடுக்குற வகையில் முண்டாசை கட்டி கொண்டு சில தோழர்கள் வந்து நின்னாங்க. இந்த அம்மாவனுடைய எங்கே போட்டு வராங்க, யாரை பார்க்குறாங்க, அது எவ்வளவு சன்மானங்கள் பெறுகிறார்கள், அதை நான் பின்னாடி கூறுறேன். இப்போ இந்த அம்மா ஒரு சங்கித்தனமான செயலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத ஆனால் ஆராசா அவர்கள் பேட்டியை வைத்து நம்ம சொல்லலை. இங்கே எல்லாருமே குற்றம் சுமத்துவது ஆராசா என்கிற திமுகவை சார்ந்த ஒரு முக்கிய பொறுப்பாளர், நாடாளுமன்ற உறுப்பினர், திமுகவை சார்ந்த நபரை இந்த அம்மா கேள்வி கேட்டவனே நீ சங்கி முத்திரை குத்திரையா அப்படின்னு கேட்குற அனைத்து முகத்திரையும் கேளிக்கிற ஒரு முக்கியமான தகவலை சொல்கிறேன். இந்த அம்மா சங்கித்தனமான செயலை செய்கிறது அப்படிங்கிறது இதற்கு முன்னாடியே 2025 12வது மாதம் 29ஆம் தேதி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த அம்மா வானதி சீனிவாசன் அவர்களை பேட்டி எடுக்கும் பொழுது இந்த அம்மா சங்கித்தனமான ஒரு வேலையை செஞ்சு அதை ஸ்மெல் பண்ணி அதுக்கப்புறம் அந்த அம்மாவோட பேட்டி எடுத்து பார்க்கும் பொழுது லைட்டாக சங்கி வாடை அடித்தது. அதுக்கப்புறம் அந்த பேட்டியை டீகோட் பண்ணி அந்த அம்மாவிற்கு நாம் சில கேள்விகளை கேட்டு அந்த அம்மாவை கண்டித்த வண்ணம் இந்த அம்மாவுடன் சில குறைகள் இருக்கிறது, அதோட இது சங்கீத்தனமான செயல்கள் செய்கிறது அப்படிங்கிறது 29/12/2025 வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோம், தேவைப்பட்டவர்கள் போய் பாருங்கள். அதனால் அண்ணன் ஆராசா அவர்களை கேள்வி கேட்டதுனால சங்கிமுத்திரை குத்தலை. ஏற்கனவே வானதி சீனிவாசனை பேட்டி எடுக்கும்போது சங்கி வாரம் அடிச்சிச்சு. அங்கே தான் நம்ம அந்த கொஷினை ஷூட் பண்ணுறோம், அங்கே தான் நமக்கு சங்கிமுத்திரை குத்துறோம். ரெண்டாவது உடனே சங்கிமுத்திரை குத்துருவீங்களா? ஒரு நடுநிலையாளர் அவங்க தெரியுமா? கண்டிப்பாக நடுநிலையாளர் இப்போ தவறு இல்லை. ஆனால் நடுநிலை என்பது இல்லை என்பதில் எனக்கு எந்த பாட்டுக்கருத்தும் கிடையாது. ஆனால் எந்த ஒரு சித்தாந்தத்தை, ஐடியாலஜியை உள்ளே வச்சுக்கிட்டாலுமே ஒரு பேட்டி எடுக்கிற இடத்துல உட்காரும் பொழுது ஆப்போசிட்டில் யார் இருக்காங்கிறத மறந்துடணும். நம்மளுடைய ஐடியாலஜி கொண்டு போய் திணிக்கக்கூடாது.
அந்த கேள்விகள் என்ன முன்வைக்கிறோமோ அந்த கேள்விகளுக்கு நியாயங்களையும் அந்த கேள்விகளுக்கான தர்க்கங்களையும் நம்ம வைக்கலாம். அது என்னுடைய அறிவு பொறுத்தது, நான் எடுத்துக்கொண்ட கேள்விகளை பொறுத்தது. அப்படியாக அந்த அம்மா வானதி சீனிவாசன் அவர்கள்ட்ட வச்ச கேள்வி என்னன்னாக்கா, இந்த மாதிரி பல கட்சிகளில் உள்ளவங்க ஈடுரேடுக்கு ஆளாகிறாங்க, ஊழல் குற்றச்சாட்டுகள் ஆளாகிறாங்க. பிஜேபி அவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை சுமத்துகிறது. ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தி சில மாதங்களில் ஈடுரேடு போனதுக்கப்புறம் கேஸ் ஃபைல் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கட்சிக்கு வந்துடுறாங்க. உங்கள் கட்சிக்கு வந்தவுடனே பிஜேபி வாஷிங் மிஷினில் அந்த ஊழல் படிந்த அந்த சட்டைகள், அந்த கரைகள், கைகள் முழுக்க வாஷிங் மிஷினில் சுத்தம் செய்யப்பட்டு வெள்ளை நிற கைகளாகவும் வெள்ளை நிற ஆடைகளாகவும் அவர்கள் தூய்மையானவர்களாகவும் புனிதர்களாகவும் அந்த பிஜேபி வாஷிங் மிஷின்லேருந்து வெளில வர்றாங்களே, இது எப்படி அப்படிங்கிற கேள்வி ரொம்ப அற்புதமான கேள்வி இந்த அம்மா முன் வச்சாங்க அப்படின்னு பாராட்டணும்னு தோணுது. ஆனால் இந்த அம்மா வச்சது 1330வது ஆளாக இந்த கேள்வியை முன் வச்சாங்க. இதற்கு முன்னாடி இதை பல பேரும் அடித்து துவைச்சாச்சு. அந்த பக்கம் டிடிஜி பேசிட்டாங்க, இந்த பக்கம் பீகாரில் அவர் பேசிட்டாரு, குறிப்பாக தமிழ்நாட்டில் நாம் தான் முதல்ல ஆரம்பித்தது, கேரளாவில் நம்ம சகாவு பேசிட்டாரு, இப்படி எல்லா இடத்துலையும் எல்லாரும் பேசிட்டாங்க. கடைசியாக இந்த அம்மா அந்த கேள்வி முன் வச்சிருக்காங்க. இருந்தாலும் கடைசியாக வச்சதுக்காகவும் இந்த அம்மாவுக்கு நன்றி சொல்லிக்கிறோன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த கேள்வியை சொல்லும் பொழுது அந்த கேள்வியில் இப்படி தான் ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. இப்போ இந்த கேள்விக்கான தர்க்கங்களை அந்த அம்மா வைக்கலாம், இந்த கேள்விக்கான நியாயங்களை வைக்கலாம். இதில் ரெண்டு பர்செப்ஷன் தான். என்ன ரெண்டு பர்செப்ஷன்னா, ஒன்று அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் நல்லவர், அப்படி இல்லைன்னா குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றம் செய்தவர். இந்த ரெண்டு விஷயம் தான் அதுக்குள்ளே இருக்குது. அப்போ நீங்கள் குற்றம் சுமத்துறீங்க, குற்றம் சுமத்துனவங்க ஏன் கொஞ்ச நாள் கழிச்சு உங்கள் கட்சியில் வந்து சேர்றாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது வானதி அக்கா சொல்கிறாங்க, இல்லை அவங்க திருந்தி வாழணும்னு ஆசைப்படுறாங்க, அதற்காக எங்கள் கட்சியில் வந்து சேர்றாங்க அப்படிங்கிற அந்த பதிலையே அப்போ ஏற்கனவே தவறு செஞ்சுருக்காங்க. அப்போ ஈடு பிஜேபியின் மூலமாக ஊழல் குற்றச்சாட்டை சுமத்தி பின் பண்ணது அப்போ உண்மை, அந்த குற்றத்தை செய்திருக்கிறாங்க. ஈடு பின் பண்ணோனையே அந்த குற்றத்திலிருந்து தான் செஞ்ச தவறுலேருந்து திருந்தி வாழணுங்கிறதுக்காக இங்கே வர்றாங்கனாக்கா அப்போ செய்த சுமத்திய குற்றச்சாட்டு என்பது உண்மை அப்படிங்கிறது ஆகிடுது. அப்போ உண்மைனாக்கா அவன் தவறு செஞ்சுவேன். அப்போ நீங்கள் எத்தனை கோடிகள், எத்தனை 1000 கோடிகள் அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டை சுமத்தினீர்களோ அது எல்லாமே இந்த ஊழல் குற்றச்சாட்டை அவர் செய்திருக்கிறார். ஊழல் குற்றச்சாட்டுனா ஒன்றும் இல்லை, மக்களுடைய வரிப்பணங்களை ஆட்டையை போட்டாங்க. ஸோ அப்போ மக்களுடைய வரிப்பணங்களை ஆட்டையை போட்டாங்க, குற்றம் செய்திருக்கிறார்கள். அப்போ குற்றம் செஞ்சுருக்காங்கல்ல, சரி வருந்திட்டாங்கன்றது ஓகே, அப்படி கூட வச்சுப்போம். ஆனால் குற்றம் செஞ்சுருக்காங்களே ஏற்கனவே, அந்த ஈடுகேடு பின் பண்ணதுக்கு சரிதானே, அந்த குற்றச்சாட்டுகள் உண்மை தானே. அப்போ செய்த குற்றத்திற்கு என்ன தண்டனை அனுபவிச்சாருங்க? ஒன்று, நீதிமன்றத்தில் போயிட்டு ஈடு குற்றம் சுமத்திய அனைத்து ஊழல் குற்றச்சாட்டுகளும் உண்மை, நாங்கள் ஊழல் செய்தவர்கள் அப்படின்னு நீதிமன்றத்துக்கு முன்னாடி அவங்க போய் உண்மையை சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஏன்னா குற்றம் செஞ்சுருக்காங்க, நீங்கள் தான் ஒத்துக்கிறீங்க, எனக்கா அவங்க திருந்தி வாழணும்னு ஆசைப்படுறாங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அப்போ குற்றம் செஞ்சுருக்காங்க, அதையே நீதிமன்றத்தில் ஒத்துக்கல அப்படிங்கிற கேள்வியை இந்த அம்மா ஏன் வானதி சீனிவாசன்கிட்ட வைக்கல? அதை ஏன் சிரிச்சுக்கிட்டு கடந்து போகிறாங்க? இல்லை ஒருவேளை அவங்க தவறு செய்யலைங்க அப்படின்னு வானதி அக்கா சொன்னாங்கன்னாக்கா இந்த கேள்விக்கு, அப்போ தவறு செய்யலைனாக்கா பிஜேபியை அவங்க மீது ஈடுரேடை நீங்கள் சுமத்துனீங்க, அப்போ அது பொய் குற்றச்சாட்டுனாக்கா அப்போ நீங்கள் இந்தியா முழுக்க இந்த பொய் குற்றச்சாட்டை சுமத்தி இந்த அயோக்கியத்தனமான வேலையை பிஜேபி பண்ணுதா? இந்த 2 கேள்வியில் ஈஸியாக அக்கா மடக்கிருக்கலாம். இந்த 2 கேள்வியில் எதுக்கு பதில் சொன்னாலுமே அக்கா மாட்டிக்கும். இந்த கேள்வியில் ஏன் முன்வைக்கலை? ஏன்னாக்கா நீங்கள் ஒரு கேள்வியை முன்வைக்கிறீங்க, அதற்கான தர்க்கங்களை நீங்கள் தானே எடுத்துகிட்டு போகணும், அதற்கான நியாயங்களை நீங்கள் தானே கொண்டு போகணும், அதற்கான வாதாடும் திறமையோட போகணுமா இல்லையா? அப்போ ரொம்ப சிம்பிளுங்க, அது ரொம்ப 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 சிம்பிளான விஷயம். சரி ஓகே, அதை விட மன்னிச்சு விட்டுருவோம். ஏன்னா அந்த அக்காவுக்கு வந்து ஏதோ இன்டென்ஷனோட அந்த அக்கா அப்படி கேட்டிருக்கு அப்படின்னு நம்ம வச்சுக்க வேண்டாம். ஏன்னா பார்க்கும்போது தெரியுது அந்த அக்காவுக்கு அது சம்மந்தப்பட்ட போதுமான புரிதல் இல்லாமல் இருந்திருக்கலாம், அது சம்மந்தப்பட்ட அந்த வாத பிரதிவாதம் எடுத்து வைக்கிறதுக்கான அந்த திறமை இல்லாமல் இருந்திருக்கலாம், அல்லது புதுசாக வேலைக்கு சேர்ந்த அனுபவம் இல்லாத ஒரு நபராக இருந்திருக்கலாம், அல்லது படிப்பறிவுனாக்க நான் சொல்கிறது புத்தக வாசிப்பு அந்த மாதிரியான அந்த வாசிப்பு அறிவு இல்லாமல் இருந்திருக்கலாம், அல்லது இது எதுவுமே இல்லாத ஒரு சும்மா ஒரு மேம்போக்கான ஒரு ஏன்னா அந்த மேம்புள்ள மேயர்னு சொல்லுவாங்க, நுனிப்புள்ள மேயர்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நபராக கூட இருந்திருக்கலாம். அந்த மாதிரி இந்த அறிவு எதுவும் இல்லாத ஒரு நபராக அரசியல் அறிவு, அரசியல் புரிதல், சித்தாந்த தெளிவுகள் இது எதுவுமே இல்லாத ஒரு நபராக கூட அவங்க இருந்திருக்கலாம். எனக்கு பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. அதனால அந்த அக்காவை மன்னிச்சு விட்டுலான்னு வச்சுங்களேன். அந்த தொகுப்பாளனையை, இந்த தொகுப்பாளனையை இப்படி கேட்ட கேள்வியை வச்சு தான் நம்ம கொஷின் பண்ணோம். பிஜேபி செய்கிற பிஜேபி செய்கிற குற்றங்களை, அவங்க இந்தியா முழுக்க செய்கிற அட்டூழியங்களை, அயோக்கியத்தனங்களை, வன்முறைகளை நாம் எவ்வளவு ஆக்ரோஷமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு அவங்க செய்கிறது முழுக்க வன்முறை, கலவரம், ஜாதியை வைத்து, மதத்தை வைத்து அதை முழுக்க எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கான நியாயத்தை நீங்கள் முன்வைக்கவே இல்லையா, அப்புறம் எதுக்கு அங்கே போய் உட்காடுறீங்கன்ற கேள்வி நம்ம அன்றைக்கே வச்சோம்.
இப்போ அதே அந்த தொகுப்பாளி தான் இன்னைக்கு மக்கள் மன்றம் மாதிரியான ஒரு நிகழ்ச்சியில் மின்னம்பலத்தை நடத்தும் பொழுது ஒரு ஐஏஎஸ் அகாடமி, கிங் மேக்கர் ஐஏஎஸ் அகாடமியில் நிகழ்ச்சி நடக்குது. அதில் அண்ணன் ஆராசா அவர்களிடம் சில கேள்விகளை முன்வைக்கிறாங்க. யாருனாக்கா சில மாணவர்கள் முன்வைக்கிறாங்க. அதில் ஒரு மாணவர் இருந்துச்சு கேட்குறாரு, அதாவது மணிப்பூருக்கு பிரைம் மினிஸ்டர் போகலை அப்படிங்கிற கேள்வியை நாடாளுமன்றம் வரைக்கும் கேட்குறீங்க. திமுக கூட்டணி கட்சிகள், காங்கிரஸ் எல்லாரும் கேட்குறீங்க, எதிர்கட்சிகள்லாம். அப்போ வேங்கைவேலில் ஒரு சம்பவம் நடந்துச்சுல்ல, அதுக்கே சிஎம் போகலை. அப்போ அங்கே பிரைம் மினிஸ்டர் போகணும் அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறது நியாயமாக இருந்துச்சுனாக்கா அப்போ வேங்கைவேலுக்கு சிஎம் போகணுங்கிறது நியாயம் தானே? இது எப்படி சமூக நீதியாக இருக்க முடியும்? அப்போ அங்கே கேள்வி கேட்குறீங்க, இங்கே போக மாட்டீங்க. அங்கே பிரைம் மினிஸ்டர் போகலன்னு கேள்வி கேட்குறீங்க, இங்கே சிஎம் போகலை இந்த இருக்கிற வேங்கைவேலுக்கு. அப்போ இது ரெண்டும் சமூக நீதியாக நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? இது சமூக அநீதி இல்லையா அப்படின்னு கேட்கும்பொழுது பார்த்தீங்களா, கேட்கும்பொழுது நீங்களே கைத்தட்டிங்களா பார்க்குற நீங்களே ஆமாம் இல்லை அந்த பையன் கேட்குறது கரெக்டு தானே. அப்போ அங்கே பிரைம் மினிஸ்டருக்கு 1000 உணர்ங்க, அதை விட்டு நீ ஏன் மணிப்பூருக்கு போகலை அப்படின்னு நம்ம கேட்குறோம். அப்போ வேங்கைவேலுக்கு பாதிக்கப்படுறாங்களா மக்கள், அப்போ இங்கேயும் போயிருக்கணும்ல? அற்புதமான கேள்வியில் கேட்கும்பொழுது அப்படியே கூஸ் பம்ப்ஸ் வரும். ஏன்னா அது அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா சீமான் கேட்குற கேள்வி மாதிரியே இருக்கும். சீமான் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்குறது நிப்பாட்டுங்க, கையெல்லாம் உதறது பார்த்தாலே தெரியுது. அதனால் இந்த கேள்வி கேட்கும்பொழுது ரொம்ப ஆமாம்ல அறிவுபூர்வமான அற்புதமான கேள்வி, மடக்கிட்டாங்க ஆராசாவை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தோணும். இப்போ மணிப்பூரில் என்ன நடந்துச்சு, வேங்கைவேலில் என்ன நடந்துச்சு? முதல்ல வேங்கைவேலுக்கு வரும். வேங்கைவேலில் அந்த தொட்டியில் மலத்தை கலந்தது அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. அந்த மலத்தை கலந்த தண்ணீர் அந்த ஊர்களுக்கு, தெருக்களுக்கு சப்ளை ஆயிருச்சு. அந்த தண்ணியை அந்த மக்கள் வந்து அருந்து விட்டார்கள் அப்படிங்கிறத குற்றச்சாட்டு. அப்போ அந்த தொட்டியில் மலம் கலந்துருக்கிறார்கள் அப்படின்னு தான் குற்றச்சாட்டு. இப்போ தொட்டியில் யார் மலம் கலந்தது? யாரோ ஒருத்தமே மலத்தை கலந்துருக்கான். அப்போ அங்கே 2 சாதிகள் இருக்குது. ஒரு இடைநிலை சாதி இருக்குது, இன்னொன்று பட்டியல் சமூகம் இருக்குது. இப்போ இந்த 2 சாதியில் யாரோ ஒரு சாதியை சார்ந்தவங்க தான் கலந்துருக்கணும். அப்போ இதில் சாதி பிரச்சனை இருக்கா அப்படின்னம்னாக்கா வேற ஒரு சாதியை சார்ந்தவர்கள் கலந்துருக்காங்க அப்படின்னாக்கா அங்கே அந்த தண்ணி பைப்பு திறந்து வர்றதில் ஒரு சண்டை இருக்குது, இண்டிவிஜுவல் சண்டை. அந்த வேலைக்கு யார் வர்றது அப்படிங்கிறத போட்டி அந்த சண்டை அங்கே இருக்குது. அப்போ அதில் கலந்துருக்காங்கனாக்கா அப்போ இண்டிவிஜுவலாக யாரையோ பழி வாங்குவதற்காக ஒரு தனி மனிதன் செஞ்ச செயல் அது. அது இந்த சாதியோ அந்த சாதியோ எந்த சாதியிலேருந்து செஞ்சுருந்தாலுமே என்னென்ன ரிசல்ட் வரல. அப்போ யார் செஞ்சுருந்தாலுமே இண்டிவிஜுவலாக யாரோ ஒருத்தவங்க கலந்துருக்கான். தனிப்பட்ட தவறு இந்த சாதி அந்த சாதி யாரும் தனிப்பட்ட ஒரு தவறாக நடந்திருக்கிறது. அப்போ தனிப்பட்ட நபர் கலந்தவன் யார் அப்படிங்கிறது இதுவரை கண்டுபிடிக்க முடியல. இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. யாருமே எதுவும் சொல்ல முடியறாங்க விசாரணையில். இவன் தான் அவன் தான், ஏதோ ஒரு சந்தேகம், இவன் மேலே சந்தேகம், இவன் அத்தனை மணிக்கு அங்கே போகணும், இவன் எத்தனை மணிக்கு இங்கே வந்தான், இவன் போட்டு கீழே வந்து இந்த கை கழுவுனா, இவன் அவன் கூட சேர்ந்து போயிருக்கான். இப்படி எந்த விசாரணையில் ஒரு மோப்பம் பிடிக்கக்கூடிய எந்த விஷயமே கிடைக்கல அப்படிங்கிறத நான் ஆராசா அவர்கள் சொல்லுகிறார். இதற்கு இப்போ சிஎம் அங்கே போயிட்டாருனாக்க கண்டுபிடிச்சிட முடியுமா குற்றவாளியை? கண்டுபிடிக்க முடியாது. எனக்கு விசாரணை சிஎம் வந்தாலும் அதே விசாரணை தான் போகும். அப்போ இதில் மேட்ரு என்னன்னாக்கா அதில் ஊத்துனவன் அல்லது கலந்தவன் அப்படிங்கிறத அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கணும். தவிர சிஎம் போகணும் அப்படின்னு நினைக்கிறதுல சிஎம் போனால் கண்டுபிடிச்சிட முடியாது. அப்போ பிரைம் மினிஸ்டர் அங்கே போனால் மட்டும் கண்டுபிடிச்சிட முடியுமா? அப்போ இங்கே ஏன் சிஎம் போகலன்னு கேள்வி வைக்கிறோம் நீங்கள், அப்புறம் ஏன் இங்கே பிரைம் மினிஸ்டர் போகலன்னு கேள்வி வைக்கிறாங்க. ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் இங்கே தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இங்கே ஒரு அநீதி நடக்குது, அந்த அநீதியை நிகழ்த்தியவன் யார் அப்படிங்கிற விசாரணைக்கு அரசாங்கம் காவல்துறை ஆணையிட்டு காவல்துறை மூலமாக எல்லா விசாரணைகளையும் போயிட்டு இருக்கு. அரசாங்கம் அந்த விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்குது. எல்லாரையும் விசாரணை பண்ணணுமா பண்ணுங்க, எந்த வகையில் பண்ணணுமோ பண்ணுங்க, எந்த டெஸ்ட் எடுக்கணுமோ எல்லாரும் டெஸ்ட் எடுங்க, எல்லாத்துக்கும் அரசாங்கம் துணை நிற்கிறது, அரசாங்கம் செய்ய சொல்லி உத்தரவுகள் இடுகிறது. அதனால் அரசாங்கம் போய் நின்று அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக எந்த உத்தரவையும் இது வரைக்கும் போடலை, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக எந்த ஒரு செயலையும் செய்யலை, பாதிக்கப்பட்ட மக்கள் மேலும் பாதிக்கப்படணும்னு எந்த ஒரு செயலையும் அரசாங்கம் எந்த ஒரு முடிவையும் எடுக்கவில்லை, எந்த ஒரு செயல்பாடையும் செய்யவில்லை, யாரையும் ஏவி விடவும் இல்லை. அந்த நீர் தொட்டியை இடிச்சிருங்கன்னு சொல்லிட்டாங்க, இடிச்சிட்டு புது நீர் தொட்டியும் கட்டியாச்சு. அப்போ அங்கே நடந்த செயலுக்கு எதிராக அரசாங்கம் தன்னுடைய செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அவனை பிடிக்கணும், மக்கள் பாதிக்கப்படக்கூடாது, மக்களுக்கு என்ன ஒன்றுமே செய்யணும், உடனடியாக விசாரணை செய்யுங்க, யார் யாரை கைது பண்ணுமோ கைது பண்ணுங்க, விசாரணை பண்ணுங்க, உண்மையை கொண்டு வாங்க, காவல்துறைக்கு உரிய ஒத்துழைப்புகள் கொடுத்தாச்சு. ஆனால் மணிப்பூரில் அப்படி இல்லை. மணிப்பூரில் அந்த அரசாங்கமே முன்னின்று ஒரு கலவரத்தை ஒரு வன்முறையை செய்கிறது. அங்கே உள்ள இராணுவம் துணை போகிறது, அங்கே உள்ள காவல்துறை துணை போகிறது, அங்கே உள்ள ஆர்எஸ்எஸ் போன்ற பயங்கரவாத அமைப்புகள் அங்கு துணை நிற்கிறது, ஆயுதத்தோடு நிற்கிறாங்க, எல்லார் கையிலுமே ஆயுதம் இருக்குது. அப்போ அரசாங்கத்தினுடைய துணை இல்லாமல், அங்கே உள்ள இராணுவத்தினுடைய துணை இல்லாமல், காவல்துறையினுடைய துணை இல்லாமல் எப்படி அங்கே உள்ள காவல்துறை அல்லாத அரசு அலுவலர்கள் அல்லாத அங்கே உள்ள வன்முறை கும்பலுக்கு எப்படி ஆயுதங்கள் போச்சு, அங்கே உள்ள துப்பாக்கிகள் எப்படி அவங்க கைக்கு போச்சு, இராணுவத்தினுடைய துப்பாக்கிகள் அவங்க கையில் இருக்குது. ஒரு நாள் உள்ளே பூந்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்றாங்க, பாதுகாப்புக்கு ஆள் இல்லையா, யாருமே இல்லை, அவங்க போய் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்போ எடுத்துகிட்டு போகட்டும்னு அவங்க விலகி போயிட்டாங்க. அங்கே உள்ள அரசாங்கம், அங்கே உள்ள இராணுவமோ காவல்துறையோ அப்போ முழு முற்றாக அதற்கு உதவியாக நின்றிருக்கிறது, துணை போயிருக்கிறது.
ஊர் முழுக்க எல்லாரும் கும்பலாக நடந்து வர்றாங்க. அங்கே உள்ள காவல்துறை சார்ந்த நபர்கள் இருக்காங்க. ஒரு பெண்ணை நிர்வாணப்படுத்தி கூட்டு வந்து கூட்டு பாலியல் உள்ளுறவு செய்கிறார்கள். ஒரு இராணுவ வீரருடைய மனைவி அவங்க. இது அங்கே நடக்குது. தலையை வெட்டி கொண்டு போய் அங்கே உள்ள ஒரு கம்பில் சொருகி வச்சுட்டு வராங்க. மறுநாள் பார்த்தோம்னாக்க ஒருத்தருடைய தலை அதில் செருகி இருக்குது. தினம் தினம் அங்கே பாலியல் உள்ளுறவுகள் நடைபெறுது, கூட்டு பாலியல் உள்ளுறவுகள் தினம் தினம். இன்னமும் அங்கே ஓயலை, இன்னமும் அமைதி வரல. மணிப்பூர் பற்றி எரிகிறது அரசாங்கத்தினுடைய உதவியோட. அப்போ அரசாங்கத்தினோட உதவியோடு நடக்கும்போது ஏன் பிரைம் மினிஸ்டர் போகல, பிஜேபி தான் ஆளுகுது, ஏன் அங்கே உள்ள சிஎம் கூட போய் பார்க்கல அப்படிங்கிற கேள்வி எழுப்ப தான் செய்வாங்க. அதனால் ரெண்டுத்துக்கும் டென்சிட்டி வேறு, ரெண்டுத்துக்குமான டென்சிட்டி வேறு. இங்கே அரசாங்கம் இந்த அநீதிக்கு எதிராக நிற்கிறது, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக இந்த அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம் நிற்கிறது. ஆனால் மணிப்பூரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக அங்கே உள்ள அரசாங்கம் நிற்கிறத தவிர பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக நிற்கல. அந்த வன்முறையை, கலவரத்தை அங்கே உள்ள பிஜேபி அரசாங்கமே முன்னின்று செய்கிறது. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறது தான் அண்ணன் ஆர்எஸ் அவர்கள் சொல்கிறார். அப்போ இதை புரிஞ்சுக்கணுமா இல்லையா? அதைத்தான் நான் ஆர்எஸ் அவர்கள் ரொம்ப சிம்பிளாக ஓமையை சொல்லி சொன்னார். இப்போ வயிற்று வலின்னு வச்சுக்கோங்க. இப்போ சாதாரண வயிற்று வலி, இந்த சூடில் வயிற்று வலிக்கும், அதுவும் வயிற்று வலி தான். வயிற்றுக்குள்ளே கேன்சர் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, அதுவும் வயிற்று வலி தான். அப்போ ரெண்டுமே வயிற்று வலி தான் சொல்லிட்டு சாதாரண வயிற்று வலிக்கு போடுற மாத்திரையை கேன்சர் வயிற்று வலிக்குள்ள மாத்திரையும் கேன்சர் உள்ள வயிற்று வலிக்கும் போட்டோம்னா இல்லை அவனுக்கும் அந்த வயிற்று வலிக்கு அந்த மாத்திரை தான் முழுங்கலாம், எனக்கும் வயிற்று வலி தான் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாத்திரை நான் முழுங்க முடியுமா? ரெண்டுத்துக்கும் மருத்துவம் வேறு, ரெண்டுத்துக்கும் மாத்திரை வேறு, ரெண்டுத்துக்கும் ட்ரீட்மெண்ட் வேறு. சொல்லப்போனால் ரெண்டு பேருக்கும் மருத்துவரே வேறு இருப்பாங்க. அப்போ ரெண்டுத்துக்கும் வேறு வேறு தானே. அதுதான் வேங்கை வயலுக்கும் மணிப்பூருக்குள்ள வித்தியாசம் அப்படின்னு சொல்கிறார். அடுத்ததாக தனித்தொகுதி பொது தொகுதி விஷயத்தை ஒரு பையன் வச்சு கேள்வி கேட்குறாரு. அது அந்த கேள்வி என்னவாக திரும்ப மாறுதுன்னா, அண்ணன் ஆர்எஸ் அவர்கள் பெரம்பலூர் தனித்தொகுதியாக இருக்கும் வரை அங்கே போட்டியிட்டார். பெரம்பலூர் எப்போ பொது தொகுதியாக மாறிச்சோ அப்போ பெரம்பலூரை விட்டு நீலகிரிக்கு அண்ணன் போயிட்டார். ஏன்னா நீலகிரி தனித்தொகுதி அப்படிங்கிறனால போயிட்டார். இதைத்தான் சுற்றி முற்றி கேள்வி கேட்டு அண்ணன்ட்ட நெருக்கி வந்து கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் பெரம்பலூர் தனித்தொகுதியாக இருந்த வரைக்கும் நீங்கள் போட்டிக்கிட்டீங்க, ஏன் பொது தொகுதியாக மாறினதுக்கப்புறம் ஏன் நீலகிரிக்கு போனீங்க? பெரம்பலூர்லேயே நீங்கள் போட்டி இல்லாமல, பொது தொகுதியில் நீங்கள் போட்டி இல்லாமல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது விரிவாக பேச வேண்டியிருக்கு, நான் பின்னாடி பேசுகிறேன். இதில் நான் ஆர்எஸ் அவர்கள் அங்கேயே பதிலளிக்கிறாரு. பொது தொகுதியாக மாறினதுக்கப்புறம் கலைஞர் அவர்கள் திமுக தலைவராக இருக்கும் பொழுது அவர் வந்து பொது தொகுதியாக மாறிடுச்சு ராசா, அதனால் நீங்கள் போட்டியிட வேண்டாம், நீ திரும்ப தனித்தொகுதியை எங்கேயாவது போய்டு அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் அவர்கள் சொல்லலை. கலைஞர் சொன்னது, ராசா நீ இதே பெரம்பலூர் தொகுதி பொது தொகுதியாக மாறினாலும் பரவாயில்ல, நீ இங்கேயே போட்டிடு அப்படின்னு தான் கலைஞர் எனக்கு உத்தரவிட்டது. ஆனால் நான் தான் இல்லை, இங்கே வேண்டாம், நான் நீலகிரிக்கு போகிறேன், எங்களுடைய மூதாதையர்கள் நீலகிரியில் இருந்தாங்க, அங்கே தோட்டத்தொழிலுக்கு போனாங்க, அப்போ அவங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும், அந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு அவங்களோட சேர்ந்து இருந்திருக்காங்க, அதனால் அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நான் தான் வந்து நீலகிரிக்கு போனேன் அப்படின்னு சொல்லும்பொழுது, இதை நாங்கள் நம்பணுமா சார் அப்படின்னு அந்த தொகுப்பாளனை இடைமறித்து கிண்டல் கேலியாக நக்கல் நையாண்டியாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் பார்லிமெண்ட்டில் ஏஞ்சி நின்னார்னாக்கா அங்கே உள்ள அவைத்தலைவர்லேருந்து எதிர்க்கட்சி வரைக்கும் அவன் பேதி மாத்திரை முழுங்கினது மாதிரி வயிறுலாம் கிடுக்கிடுத்து போய் நிற்பாங்க. இவர் எழுந்திரிச்சிட்டாரு, என்ன பண்ண போகிறாருன்னு தெரில, என்ன ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறான்னு தெரில, யாரை வச்சு வெளுத்து வாங்க போகிறாருன்னு தெரில அப்படிங்கிறதுல எல்லாரும் வயிற்றில் புளியை கரைச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. எவ்வளோ பெரிய பார்லிமெண்ட்டு சீனியர்ஸாக இருந்தாலும் நான் ஆர்எஸ் அவர்கள் ஏஞ்சி நின்னாருனாக்கா பூரா பயந்து நடுங்கி நிற்பாங்க. எதை கிழிச்சு தொங்க விட போகிறான்னு தெரில அப்படிங்கிற பயந்து நடுங்கி நிற்பாங்க. பார்லிமெண்ட்டில் மிகப்பெரிய சீனியர் அவர், டெல்லியை ஆட்டி படைச்சவர் ஆர்எஸ் அவர்கள். நீங்கள் சித்தாந்தம் படி எந்த கேள்வி கேட்டாலுமே எந்த ஒளிவு முறையும் இருக்காது. இந்த முட்டு கொடுக்கறது அல்லது இல்லாத இருக்குன்னு சொல்கிறது, இருக்கிறத இல்லாதுன்னு சொல்கிறது, நேரடியாக தெல்ல தெளிவாக இதை தான் கவர்மெண்டால் செய்ய முடியும், இதை செய்ய முடியாது, இதை தாண்டி செய்கிறது முயற்சி பண்ணிருக்காங்க, இப்படி தான் பதில் சொல்வாரே தவிர இல்லை நீங்கள் அப்படி நினச்சிட்டிங்க அப்படின்லாம் எந்த உருட்டலும் உருட்டவே மாட்டார். அப்படியாப்பட்ட ஒரு நபர் தான் நான் ஆர்எஸ் அவர்கள். திமுகவினுடைய முக்கியமான தூண், ஒரு கருத்து பெட்டகம், ஒரு திராவிடத்தினுடைய பொக்கிஷம், அவர் பெரியார் அமைப்பினுடைய மிகப்பெரிய பொக்கிஷம். அவரை கேள்வி கேட்கும்போது என்ன கண்ணியத்தோட கேள்வி கேட்கணும். ஒரு 2G வழக்குன்னு ஒரு வழக்கை போட்டு ஒட்டுமொத்த கட்சியும் அழிக்க பார்த்த ஒரு வரலாறை தன்னந்தனி ஆளாக உச்சநீதிமன்றம் போயிட்டு ஒரே ஆளாக நின்று வாதாடி அந்த கேஸை முழுக்க உடச்சி சுக்குநூறாக்கிட்டு கையில் வச்சு உஃப்னு ஊதி தள்ளிட்டு வந்தவர் தான் நான் ஆர்எஸ் அவர்கள். அவரே போய் வாதாடி இந்த 2G வழக்கில் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு பிச்சு பெனாட்டிட்டு வந்தவர் தான் நான் ஆர்எஸ் அவர்கள். அவரே புத்தகமாகவும் எழுதியிருக்காரு. 2Gங்கிறத அவரே புத்தகமாகவும் எழுதி வெளியிட்டிருக்காரு. அப்படியாப்பட்ட ஒரு நபர். ஏங்க அவருக்கு உச்சநீதிமன்றமே சும்மா சூனா போன மாதிரி தான் அவர் பார்ப்பாப்புல, உச்சநீதிமன்றத்தையே சும்மா ஒரு லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி தான் டீல் பண்ணுவாப்புல. பார்லிமெண்ட்டில் சொல்ல வேணும், பார்லிமெண்ட்லாம் உள்ளே போனாலே இவங்கெல்லாம் பெரிய ஆளான்ற அப்படி ஒரு மனநிலையை தான் டீல் பண்ணுவாப்புலனாக்கா அவர்கிட்ட அவர் அறிவு இருக்குது.
நீங்கள் அவரை கேள்வி கேட்கும் பொழுது நீங்கள் ஏதோ பெரிய அப்பா டக்கர் மாதிரியும் குறுக்க போந்து நக்கல் விளையாண்டியா அதை நாங்கள் நம்பணுமா சார்? நீ நம்பாட்டே போ. உண்மைங்கிறது ஒன்று தான்மா, உண்மைங்கிறது ஒன்று தான். சீமான் சொல்கிறது மாதிரி மாற்றி மாற்றி சொல்ல முடியாது. அப்போ ஒன்று இப்போ ஒன்று மாற்றி உருட்ட முடியாது. உண்மை ஒன்று தான். ஒன்றுனாக்கா ஒன்று தான். கலைஞர் இருக்க சொன்னார், அங்கே போட்டியிட சொன்னார். நான் வேணான்ட்டு நீலகிரிக்கு போனேன், ஏன்னாக்கா அங்கே மூதாதையர்கள் அங்கே இருந்தாங்க அப்படின்னாக்கா அதான் உண்மை. அந்த அம்மா கேட்ட உடனே அந்த சேனலுடைய ஓனர் காமராஜ் அவர்கள், மின்னம்பலத்தினுடைய ஓனர் காமராஜ் அவர்கள் கீழே உட்காந்துருக்காப்புல நிகழ்ச்சியில். இப்போ சொல்கிறார், இவர் மூத்த பத்திரிகையாளர், கலைஞருக்கு ரொம்ப நெருங்கியவர், அவருக்கு தெரியும்னு சொன்னோடனே எஸ் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஏன்னா கலைஞர் அவர்கள் சொன்னது அவருக்கு தெரியும் காமராஜ் ஆமாம் என்று ஆமோதிக்கிறார். அதை இப்போ நீங்கள் மூஞ்ச கொண்டு எங்கே வச்சுப்பீங்க? அது உண்மையா சார் அப்படின்னு கிண்டலாக கேட்டிங்களே. அப்போ ஆமான்னு உங்கள் ஓனரே சொல்லிட்டாரு, பாஸ் பக்கத்தில் வந்த பாஸே சொல்லிட்டாப்புலே, என்ன பண்ண போகிறீங்க? ஏன்னா ஆண்டாண்டு காலமாக நான் ஆராசாவிடமைக்கப்பட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு. இப்போ எனக்கு என்ன கேள்வினாக்கா, இது சுற்றி எங்கே வந்து நிற்கிதுன்னா, நீங்கள் ஏன் ரிசர்வ் தொகுதியில் நிற்கிறீங்க? நீங்கள் ஒரு பெரிய ஆளுமை திமுகவில், நீங்கள் ஏன் பொது தொகுதியில் நிற்க மாட்டேங்கிறீங்க? பொது தொகுதியில் இன்னும் ஜெயிக்க வேண்டியதானே, நீங்கள் நிற்க மாட்டேங்க. அப்போ திமுக ஒரு ஷெட்யூல் காஸ்ட்டு பேக்ரவுண்ட்லேருந்து ஒருத்தவங்க கட்சிக்குள்ளே இருக்காங்கனாக்கா அவங்கள ரிசர்வ் தொகுதியில் தான் நிறுத்தி வைக்குமா? ஏன் பொது தொகுதியில் நிறுத்தி வைக்காதா? அதிமுக பாருங்கள், தலித் ஏழுமறை என்கிற ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவரை பொது தொகுதியில் நிப்பாட்ட வச்சு ஜெயலலிதா அவர்கள் முதன்முறையாக ஜெயிச்சு அவங்க உள்ளே கூட்டு போனாங்க அப்படிங்கிற பொய்யை திரும்ப சொல்லுவானாங்க. அது உண்மை அல்ல. முதலாக பட்டியல் சமூகத்தை சார்ந்தவருக்கு பொது தொகுதியில் நிற்க வைத்தது திமுக. 1984 நீலகிரியில் சிடி தண்டபாணி என்கிற ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த கேண்டிடேட், திமுகவை சேர்ந்தவர். அவர் 1984 நீலகிரியில் நிப்பாட்டி வைக்கிறாங்க திமுக. ஆனால் அதில் அவர் தோற்று போகிறார். அவரை திரும்ப வாய்ப்பு கொடுக்குறாங்க தொடர்ந்து. அதில் 1996 கோயம்புத்தூர் பகுதியில் திரும்ப ஒரு பகுதியில் அவரை நிற்க வச்சு ஜெயிக்க வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஆலந்தூரில் ஆப்ரஹாம் அப்படிங்கிற ஒருத்தரை நிப்பாட்டுறாங்க. இதே மாதிரி இன்னும் இந்த லிஸ்ட்டு இருக்குது. வேறு பொது தொகுதியில் நிப்பாட்டி வச்ச திமுக சார்பாக நின்ன பட்டியல் சமூகத்தை சார்ந்த தலைவர் இன்னும் சில லிஸ்ட்டுகள் இருக்குது. அவசர கதியிலே நம்மளால் எடுக்க முடியல. இப்போதைக்கு இது 2 மட்டும் தான். முதல்ல நிப்பாட்டினது திமுக தான், அதிமுக கிடையாது. சீட்டு தண்டபாணி அவருடைய பேர் 1984 நீலகிரியில் நிப்பாட்டினார். அடுத்து ஆப்ரஹாம் அப்படிங்கிறவரை ஆலந்தூரில் நிப்பாட்டினாங்க. இப்போ எனக்கு என்ன கேள்வினா, ஏன் ஒரு ஷெட்யூல்டு காஸ்டை சார்ந்த ஒரு நபர் ஏன் பொது தொகுதியிலே நிற்கணும்? நீங்கள் ஏன் இந்த கேள்வி திரும்ப கொண்டு வரீங்க? அப்போ தனித்தொகுதின்னு ஒன்று எதுக்காக இங்கே ரிசர்வேஷன் கொண்டு வர்றாங்க? ரிசர்வ்டு தொகுதி, அந்த ரிசர்வேஷன் தொகுதி எதற்காக கொண்டு வர்றாங்க? ரிசர்வேஷன் தொகுதிங்கிறது பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒரு சர்டன் நம்பர்ஸ் கண்டிப்பாக உள்ளே போக வேண்டும். ஏன்னாக்கா இந்த சமூகம் அப்படிங்கிறது பட்டியல் சமூக மக்களுக்கு ரொம்ப ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருக்கிறதுனால, அவங்க மைனாரிட்டியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வாக்கு விழுகாது. ரிசர்வேஷன் தொகுதி இல்லாமல் எல்லாத்தையும் ஜென்ரலாக வச்சிட்டோம்னாக்கா அவர்கள் கேண்டிடேட்டாக போட்டியிடும் பொழுது கண்டிப்பாக வாக்கு விழுகாது. அப்போ சட்டமன்றத்துலேயோ பார்லிமெண்ட்லேயோ அவங்களோட ரெப்ரசன்டேஷன் சுத்தமாக இல்லாமல் போகும். அப்போ அந்த மக்களுக்கான உரிமைகளை, அந்த மக்களுக்கான என்னென்ன தேவைங்கிற விஷயங்களை பேசுகிறதுக்கு இந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் உள்ளே போகணுமா இல்லையா? அப்போ அவங்களோட சர்டன் நம்பர்ஸ் உள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரிசர்வ் தொகுதி அப்படிங்கிறத புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வர்றாரு. அது மட்டும் இல்லை, இரட்டை வாக்குரிமை ப்ளஸ் ரிசர்வேஷன் தொகுதிங்கிறத கொண்டு வராரு. அப்போ தான் என்ன பண்ணுறாப்புல, நம்ம காந்திஜி ஒரு மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டம் இருக்காப்புல, சாகும் வரை உண்ணாவிரதம். இந்த இரட்டை வாக்குரிமை ரிசர்வேஷன் அப்படிங்கிறத அம்பேத்கர் பின்வாங்கணும், இதை வாபஸ் பெறணும், அது வரைக்கும் நான் சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ பெரியார் அம்பேத்கருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாரு. அம்பேத்கர், நீங்கள் செய்கிறது மிகப்பெரிய வேலை, பல கோடி மக்களுக்கான உரிமைகளுக்காக நீங்கள் ஒரு விஷயத்தை முன் வச்சுருக்கீங்க. இது இந்த காந்திங்கிற ஒரு உசுருக்காக பார்க்காதீங்க, அது போனால் போயிட்டு போகுது, நீங்கள் இதுலேருந்து பின்வாங்காதீங்க. இதில் பலன் அடைஞ்சாக்கா பலனடைய போது பல கோடி உசுறு, இது ஒரு உசுருக்காக பார்த்தீங்கன்னாக்கா பல கோடி உசுருடைய உரிமைகள் நம்ம பறி கொடுத்துருவோம், தயவு செஞ்சு அதில் பின்வாங்காதீங்க அப்படிங்கிற லெட்டரை பெரியார் அம்பேத்கருக்கு எழுதுகிறார். ஆனால் அம்பேத்கர் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் காந்தி அவர் சாகுமுறை உண்ணாவிரதம் இருந்தோன்னா ஏகப்பட்ட ப்ரெஷர் வருது, அதனால் அவர் கொஞ்சம் ஸ்டெப் பேக் எடுத்துட்டார் புரட்சியாளர் அவர்கள். அப்போ ரிசர்வேஷன் தொகுதி மட்டும் இருக்குது, இரட்டை வாக்குரிமை இல்லாமல். இப்போ குறிப்பிட்ட ரிசர்வேஷன் தொகுதிங்கிறது, அந்த ரிசர்வேஷன் தொகுதியில் பட்டியல் சமூகத்தை சார்ந்த நபர்கள்னு ஜெயிச்சு உள்ளே போகணும், அங்கே போய் உள்ளே பேசணும், அவருடைய குரல்கள் ஒழிக்கணும், பட்டியல் சமூகத்துக்கான உரிமைகளை கோரணும், அங்கே தொகுதியில் உள்ள மக்களுக்கான கோரிக்கைகளை கொண்டு போய் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ரிசர்வேஷன் தொகுதிங்கிறது கொண்டு வரப்பட்டது. அந்த ரிசர்வேஷன் தொகுதியில் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் போட்டியிட முடியும். அப்படிங்கிற பொழுது நீங்கள் எதுக்கு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு தலைவர், ஒரு கேண்டிடேட்டையோ அல்லது பட்டியல் சமூகத்திலேருந்து வருகிற ஒரு தலைவர்கள்ட்டே போயிட்டு நீ ஏன் பொது தொகுதியில் நிற்கலை, நீ ஏன் பொது தொகுதியில் நிற்கலை அப்படிங்கிற கேள்வி ஏன் எப்போ பார்த்தாலும் அதை கேட்டுகிட்டே இருக்கீங்கன்னு நான் கேட்குறேன். எதுக்கு கேட்குறீங்க? அப்போ ரிசர்வேஷன் ஒரு தொகுதியை கொண்டு வந்ததே தப்புன்னு சொல்கிறீங்களா? அப்போ இதெல்லாம் தெரிஞ்சு ரிசர்வ் தொகுதி அப்படிங்கிறத சட்டத்தின் மூலமாக கொண்டு வந்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் முட்டாள்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இப்போ அவரை விட நீங்கள் புத்திசாலியா?
ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு கேண்டிடேட்டை போயிட்டு நீங்கள் பொது தொகுதியில் நிற்கல, நீங்கள் தான் பொது தொகுதியில் நிற்கல, அப்போ ரிசர்வேஷன் தொகுதிங்கிறது எதுக்கு? இதை அண்ணன் எழுச்சி தமிழரே பதில் சொல்லியிருக்காப்புல. நான் எதுக்குங்க ரிசர்வேஷன் தொகுதியில் ஒரு ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த கேண்டிடேட் நான் எதுக்கு பொது தொகுதியில் நான் எதுக்கு இப்போ நிப்பாட்டணும்? பொது தொகுதியில் நிற்கிறதே என்கிட்ட கேண்டிடேட் இருக்காங்க, நான் அவங்களை நிப்பாட்ட போகிறேன். நான் எதுக்கு அங்கே வந்து நிப்பாட்டணும்? நான் ரிசர்வ் தொகுதிங்கிறது அதுக்கான தொகுதி தான் ரிசர்வ் தொகுதி. அப்போ கண்டிப்பாக நான் ஜெயிக்கணுங்க. அப்போ ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் தான் அங்கே நிப்பாட்ட முடியும். அதை நான் எதுக்கு கையில் வச்சு நான் எதுக்கு பொது தொகுதியில் போய் நாங்கள் எதுக்கு அவரை கொண்டு நிப்பாட்டணும்? நான் எதுக்கு நிப்பாட்டணுங்கிற கேள்வி அண்ணன் எழுச்சி தமிழரே எழுப்புறாரு. அப்போ இந்த கேள்விக்கு பின்னாடி என்ன இருக்குன்னாக்கா, அதாவது ரிசர்வேஷன் அப்படிங்கிறது கூடாது, எல்லோரும் சமம் அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்போ ரிசர்வேஷனை தூக்குங்க, ரிசர்வேஷனை தூக்கிட்டு எல்லாரும் ஒரே மாதிரி எக்ஸாம் எழுத விடுங்க, அதில் யார் மார்க் அதிகம் கம்மி வாங்குறாங்களோ அப்படி வேலை கொடுங்க அப்படின்னு ரிசர்வேஷனுக்கு எதிராக பேசக்கூடிய பார்ப்பனிய ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய குரல் இருக்குல்ல, அதே குரல் தான் இங்கே ரிசர்வ் தொகுதியில் எதுக்கு பட்டியல் சமூகம் நிற்கிறீங்க, நீங்கள் பொது தொகுதியில் நிற்க வேண்டியதுதானே அப்படின்னு ரிசர்வ் தொகுதியில் நிற்கிற பட்டியல் சமூக கேண்டிடேட்டை கேள்வி கேட்பது என்பது ரிசர்வேஷனுக்கு எதிராக எழுப்பக்கூடிய அதே குரல் தான் ரிசர்வ் தொகுதிக்கு எதிரான குரலையும் எழுப்புகிறது. இது ஏதோ பொது தொகுதியில் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் நின்னுங்க அப்படிங்கிறது ரிசர்வ் தொகுதிக்கு எதிரான ஒரு குரல். அதனுடைய முதல் புள்ளி தான் அந்த பொது தொகுதியிலே நிற்கல அப்படிங்கிற கேள்வி. நீங்கள் என்ன கேள்வி எழுப்பணும்னா, 234 இத்தனை நம்பர் மட்டும்தானே நீங்கள் வச்சுருக்கீங்க பட்டியல் சமூகத்திற்கான ரிசர்வ் தொகுதிங்கிறத, இதை அதிகப்படுத்துங்க. 234 ஒரு 100ன்னு வைங்க, ஒரு 120ன்னு வைங்க, அல்லது ஏற்கனவே இருக்க நம்பரை விட அதிகப்படுத்துங்க. இது வந்து பத்தாது, இன்னமும் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் இன்னமும் ரொம்ப பின்தங்கிய நிலைமை தான் இருக்காங்க, அவங்களுக்கு இன்னமும் ரெப்ரசன்டேஷன் போய் சேரணும். அப்போ இந்த 234 தொகுதியில் மற்றும் இங்கே நிற்கிற எம்பி தொகுதிகளில் இந்த ரிசர்வ் தொகுதி வச்சுருக்கீங்க, இதோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தி இங்கே பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் கொடுத்து அவங்கள உள்ளே கொண்டு போங்க, வெற்றி பெற வைத்து உள்ளே கொண்டு போக வேண்டும் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னாக்கா அவங்களுடைய அறிவை மெச்சிருக்கலாம். ஸோ உண்மையிலேயே பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கான குரலை எழுப்புறாங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். நீங்கள் ஏன் ரிசர்வ் தொகுதியில் நொட்டுறீங்க? நீங்கள் வந்து பொது தொகுதியில் நிற்க வேண்டியதானே? இந்த எல்லா முயற்சியும் பண்ணியாச்சு. திமுக மட்டும் இல்லை, விசிகாவில் அண்ணன் சிந்தனை செல்வன் உட்பட இன்னும் சில தோழர்களை வந்து அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களே பொது தொகுதியை வாங்கி அந்த பொது தொகுதியில் நிற்க வச்சுருக்காங்க. சிந்தனை செல்வன் அண்ணன் நிற்க வச்சு அவங்க தோல்வி பெற்றிருக்காங்க. இந்த மாதிரி பல முயற்சிகளை பண்ணிட்டாங்க ஏற்கனவே. அப்போ ஏன் தோல்வி விடுறாங்கனாக்கா சோசியல் ஸ்டிக்மா. அது இந்த சோசியல் ஸ்டிக்மாவை நம்ம சரி பண்ணணும். அதுக்கு உள்ளே இறங்கி சாதிக்கு எதிராக நம்ம வேலை பார்க்கணும், சாதியை தீண்டாமைக்கு எதிராக நம்ம வேலை பார்க்கணும். நாம் எதுவும் வேலை பார்க்காம நிற்கிற கேண்டிடேட்டை போயிட்டு நீங்கள் ஏன் இங்கே நிற்கிறீங்க, நீங்கள் ஏன் அங்கே நிற்கிறீங்க அப்படின்னு கேட்குற கேள்வி இருக்குல்ல, ரிசர்வ் தொகுதிக்கு எதிரான கேள்வி மட்டும் இல்லை, இது ரிசர்வேஷனுக்கு எதிரான கேள்வி. இப்போ இந்த தொகுப்பாளனி நீலகிரிக்கு போனதுக்கான காரணத்தை சொல்லும் பொழுது இது நாங்கள் நம்பணுமா சார் அப்படின்னு நக்கல் என்கிட்ட கேட்டாங்கல்ல. இதே கேள்வியை சீமான் பேசும்போது நீங்கள் கேட்டிருப்பீங்களா? சீமான் சார், நீங்கள் எதுக்கு சார் சென்னையில் வந்து இந்த பக்கம் எண்ணூர் பக்கம் வந்து இது என்ன திருவட்டூர் பக்கம் வந்து எதுக்கு சார் நீங்கள் போட்டுக்கிட்டீங்க? அங்கே நாடார் ஓட்டுகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் நாடார் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஓட்டிட்டீங்களா சார் அப்படின்னு சொல்லி கேள்வி கேளுங்க. அவர் மழுப்புவார், இது நாங்கள் நம்பணுமா சார் அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டிருப்பீங்களா? நீங்கள் இதே கேள்வியை மற்ற கட்சியை சார்ந்தவர்கள்ட்ட இந்த கேள்வி வச்சுருப்பீங்களா? சீமான் வரும்பொழுது, ஏன் சார் நீங்களும் தானே சார் முஸ்லீம்ஸ் அதிகமாக இருக்கிற ஏரியாவில் எதுக்கு முஸ்லீம்ஸை நிப்பாட்டுறீங்க? நீங்கள் ஒரு தடவை இதே மாதிரி தான் மன்சூர் அலிகானை நிப்பாட்டை வச்சு பிஜேபிகிட்ட காசு வாங்கினதாக உங்கள் கட்சியிலேருந்து வெளில வந்தே சொன்னாங்களே சார், அப்போ நீங்களும் அதே வேலை தானே சார் செய்கிறீங்க? அப்போ நீங்களும் சாதி பார்த்தானே சார் கேண்டிடேட் நிப்பாட்டுறீங்க அப்படிங்கிற இந்த கேள்வியை அந்த அளவுகோலை ஏன் செய்மான்ட்ட நீங்கள் வைக்க மாட்டேங்கிறீங்க? அடுத்ததாக பென்ஷன் திட்டம் பற்றி அண்ணன் ஆராசா அவர்கள் சொல்கிறாரு. பென்ஷன் திட்டம் இப்போ ஒன்று அமல்படுத்தியிருக்காங்க இல்லைங்களா, அது அதிமுக பீரியடில் அந்த ஜெயலலிதா அவர்கள் தான் பென்ஷன் திட்டத்தை காலி பண்ணி விட்டது. அப்புறம் தொடர்ந்து அதிமுக பீரியடில் பென்ஷன் கொடுக்க முடியல, அந்த பென்ஷன் திட்டத்தை திரும்ப கொண்டு வர முடியல, அப்புறம் திமுக பீரியட்லையும் கொண்டு வர முடியல. ஆனால் இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து புதுசாக ஒரு பென்ஷன் திட்டத்தில் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. அதை அந்த போராட்டம் செய்த ஜாக்டோஜியோ அமைப்பை சார்ந்த ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் அதை கேட்குறாங்க. ஓகே, இது எங்களுக்கு ஓகேவாக இருக்குது இன்னும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ அந்த பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்துகிறாங்க. இதை வந்து ஆக்சுவலாக என்னால் நான் நினச்சதுனாக்கா நான் ஆராசா சொல்கிறாரு, நானே என்ன நினச்சினாங்க இந்த பென்ஷன் திட்டத்தை கொண்டு வர முடியாது இப்போ இருக்கிற நிதி நெருக்கடியில் நினச்சேன். ஆனால் ஒரு சொல்யூஷன்ஸ் கொடுக்குறாங்க, ஒரு 10% இவங்க போடணும் அப்படிங்கிறத அவங்க கேள்வி எழுப்பலாம். சில குரூப் வந்து நான் ஏன் பண்ணணும்னு கேள்வி எழுப்பலாம். ஆனால் சம்படி அக்செப்ட், அவங்க வர்றாங்க. அப்போ இதான் சொல்யூஷன், இது நானே எதிர்பார்க்கல, ஆனால் அந்த சொல்யூஷன் இன்றைக்கி ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சொல்லும் பொழுது இது முன்னாடி தீர்க்க முடியாத இருந்துச்சு, இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தீர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா நேற்றுக்கு ஏன் செய்யலை, இன்றைக்கி ஏன் செஞ்சீங்க, எலெக்ஷன் வரதுனால செய்கிறீங்களா அப்படின்னு கேட்டோம்னாக்கா இன்றைக்கி தான் இதை ஒத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க. அப்போ இன்றைக்கி தான் எனக்கு பசிச்சிருக்கு, நான் ஓகே நான் இன்றைக்கி சாப்பிட்றேன், நேற்று ஏன் சாப்பிட்றனாங்க, நேற்று வயிறு மந்த மாதிரி சாப்பிடல, ஸோ வாட் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த அம்மா கேட்குறாங்க,
சார் நீங்கள் எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்க போகும்பொழுது அங்கே மக்களும் சோவாட்னு கேட்பாங்க, ஓகேவா சார் அப்படின்னு இந்த அறிவு ஜீவி இருக்காங்க இல்லையா, இந்த அறிவு பெட்டம் இருக்கு இல்லையா, இந்த அறிவு கொழுந்து அதை குறுக்க போது நான் ஆராஸ் அவரில் மக்கள் ஓட்டு போட போகும்போது சோவாட்னு கேட்பாங்க, அது உங்களுக்கு ஓகேவா சார் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதே அம்மா சீமான் பேசும் பொழுது அந்த பையன் ஒருத்தர் எஞ்சி கேள்வி கேட்குறாப்புல. அந்த பையன் கேள்வி கேட்கும் பொழுது, சார் நீங்கள் ஊர் நாட்டுக்கு வாங்க, விவசாயம் பண்ணுங்க, செருப்பு தைங்க, பானை செய்யுங்க, மூட்டை தூக்குங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் நான் வந்து செய்யணும்னாக்கா எனக்கு நிலைமை இல்லையா சார், நான் எப்படி சார் வந்து செய்ய முடியும்? முதல்ல நான் அங்கேருந்து தான் சார் வந்திருக்கேன். நான் திரும்ப என்ன ஊர் நாட்டுக்கு வான்னு கூப்பிட்றீங்க. நான் அங்கேருந்து தான் வந்திருக்கேன், அதெல்லாம் நான் அனுபவப்பட்டு தான் அங்கேருந்து சார் வந்திருக்கேன். நான் ஒரு ஐஏஎஸ் ஆகணும், ஒரு ஐபிஎஸ் ஆகணும் வந்திருக்கேன். என்னை வந்து திரும்ப ஊர் நாட்டுக்கு கூப்பிட்றீங்க, அப்படியே வந்து நான் செய்ய சொன்னாலும் நல்லா என்கிட்ட கிடையாது சார் அப்படின்னு சொல்லும் பொழுது சீமான் ஒரு பதில் சொல்கிறான். அந்த பதில் நான் கிராஸ் கொஸ்டின் பண்ணுறேன். ஆனால் அந்த சீமான் பதில் சொல்லும் பொழுது இந்த அம்மா குறுக்கிட்டு, அப்படிங்களா சீமான் சொல்கிறதுனாக்கா, டே நீ வா, நீ வந்து இப்போ உனக்கு சோறு வேணுமா இல்லை, நீ ஐஏஎஸ் படிக்கிற, சோறு வேணும்ல, ஐஏஎஸ் படித்தாலும் இப்போ சோறு உனக்கு யார் செய்வா? ஐஏஎஸ் படித்தாலும் சோறு வந்துடுமா? இப்போ சோறு வேணுனாக்கா வந்து விவசாயம் பண்ணு, ஐஏஎஸ் தூக்கி போட்டு விவசாயம் பண்ணு அப்படின்னு கேட்குறான். அப்போ இந்த அம்மா குறுக்கிட்டு, அப்படிங்களாண்ணே, அப்போ நீங்கள் டெய்லி விவசாயம் தான் பண்ணி அதில் அரிசி எடுத்து அதில் நெல் எடுத்து அதை அறுப்பறுத்து நீங்கள் அப்படி தான் கொண்டு போய் நெல் எடுத்து நீங்கள் அப்படி தான் வீட்டில் சமைச்சு சாப்பிட்றீங்களாண்ணே அப்படின்னு குறுக்க பூந்து இந்த அம்மா கேட்டுக்கணுமா இல்லையா? அதே அம்மா சரிண்ணே, இப்போ சோறு வேணும்னு சொல்கிறீங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர் சரி சோறு வேணும் அவருக்கு, அதனால் விவசாயம் பண்ணணும்னு சொல்கிறீங்க. இப்போ அதே ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு கார் வேணும்ல, அப்போ அவர் கார் தயாரிக்கிற தொழிற்சாலையில் டெய்லி போய் வேலை பார்க்கணுமா? அப்போ அதே ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு சட்டை வேணும்ல, பேண்ட் வேணும்ல, உள்ளாடைகள் வேணும்ல, அப்போ டெய்லி போயிட்டு சட்டை பேண்ட்லாம் தயாரிக்கிற கம்பெனியில் போயிட்டு அவர் டெய்லி அங்கே ஒரு 2 மணி நேரம் வேலை பார்க்கணுமா? அப்போ அவருக்கு செருப்பு ஷூ வேணும்ல, அப்போ செருப்பு ஷூ எங்கே செய்கிறாங்களோ அந்த ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு டெய்லி 2 மணி நேரம் வேலை பார்க்கணுமா? அப்போ சாக்ஸ் வேணும்ல, அப்போ சாக்ஸ் தயாரிக்கிற கம்பெனிக்கு போய்ட்டு 1/2 மணி நேரம் வேலை பார்க்கணுமா? அவருக்கு கூலர் வேணும் அல்லது கிளாஸ் வேணும், ஸ்பெக்ஸ் வேணும், அப்போ ஸ்பெக்ஸ் தயாரிக்கிற கடைக்கு போய்ட்டு டெய்லி 1 மணி நேரம் வேலை பார்க்கணுமா? அவருக்கு உடலில் இந்த மாதிரி வாட்ச் வேணும், அப்போ வாட்ச் தயாரிக்கிற கம்பெனியில் போய் டெய்லி வேலை பார்க்கணுமா? அப்போ நமக்கு என்னென்ன தேவையோ அதை நாமளே தயாரிச்சுக்கணுன்னாக்கா டெய்லி நான் எல்லாத்தையும் இந்த வேலையில் மட்டும் தான் பார்க்க முடியும். அப்போ நீங்கள் காரில் போகிறீங்களேன்னா அப்போ அந்த கார் தயாரிக்கிற தொழிற்சாலை நீங்கள் டெய்லி போய் வேலை பார்க்குறீங்களா? நீங்கள் சட்டை பேண்ட் போட்டிருக்கீங்களே, அந்த சட்டை பேண்ட் தயாரிக்கிற தொழிற்சாலை நீங்கள் டெய்லி போய் சட்டை பேண்ட் தயாரிக்கிற தொழிற்சாலை நீங்கள் செலவிடுறீங்களா? நீங்கள் வேலை பார்த்து தான் அதை கொண்டு வர்றீங்களா? இந்த காதில் ஒன்று மாட்டிருக்கீங்களா, காதில் அது என்னென்ன, அது மூக்கு சளியானது, அது மைக்கு தானே, ஒளி வாங்கியா தமிழில் ஒளி வாங்கி, அந்த ஒளி வாங்கி எப்படின்னு வந்துச்சு? அந்த ஒளி வாங்கி நீங்களே போய் செஞ்சு தயாரித்து கொண்டாந்து காதில் மாட்டிக்கிட்டீங்களாண்ணே? அந்த ஒளி வாங்கி டெய்லி பேசுகிறீங்களா மக்கள்கிட்ட மீட்டிங் போட்டு, அந்த ஒளி வாங்கி என்ன நீங்களே தயாரித்து கொண்டு வரீங்களா டெய்லி வரும்பொழுது? இப்போ உட்காந்து ஃபோன் பார்க்குறீங்களே டெய்லி வாட்ஸ்அப்பில், அதான் அந்த வாட்ஸ்அப் வரலாறுகள், அந்த வாட்ஸ்அப் வரலாறுகள் பார்க்குற ஃபோனை நீங்களே போய் டெய்லி தயாரித்து கொண்டு வரீங்களா? எவனோ தயாரித்து விற்கிறான், யாரோ அறுத்த அரிசி விற்கிறாங்க, யாரோ வாட்ச் விற்கிறான், யாரோ ஷூ விற்கிறான், யாரோ பேண்ட் விற்கிறான், யாரோ சட்டை விற்கிறான். எனக்கு தேவைன்னாக்கா அதுக்கு தேவையான காசுகளை நான் சம்பாதிக்கிறேன், அந்த காசை கொடுத்து எனக்கு தேவையானது நான் வாங்கிக்கிறேன். அந்த காசு அவங்ககிட்ட பொருளாதாரமாக போய் சேரும். இப்போ என்கிட்ட பொருளாதாரத்தை நான் கொடுத்துட்டு அவன் எனக்கு தேவையாக நான் வாங்கிக்கிறேன். இதுதானே பொருளாதாரம், இதுதானே வேலை, இதுதானே சமூகம். அப்போ நீங்கள் இதெல்லாம் போய் வேலையை பாருன்னு சொல்கிறீங்க. உங்கள் வீட்டுக்குள்ள எந்த வயலில் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு, உங்கள் பொண்டாட்டி எந்த மாட்டுக்குன்னு சாணியில் போட்டுட்ருக்காங்க அப்படின்னு கேட்டுருக்கலாம்ல. சோவாட்னு ஆராசாட்டை கேட்ட இதே தொகுப்பாளினி இவ்வளவு கேள்விகளை ஏன் அவங்ககிட்ட கேட்கவே இல்லை? சீமான் என்கிற ஆர்எஸ்எஸ் பார்ப்பனிய பிற்போக்குத்தனமான கருத்துக்களை நீ படிக்காத, எதுக்கு ஐஏஎஸ் படிக்கிற, ஊரில் வந்து வேலை பாரு, ஆடிமை என்று சொல்லுகிற சீமானிடம் குறுக்க பூந்து கேள்வி இருக்கிறது ஒரே ஒரு கேள்வி இல்லை. இதை நாங்கள் நம்பணுமா சார் அப்படின்னு கேட்குறது ஒரே ஒரு இடம் இல்லை. சோவாட் அப்படின்னு கேட்குறது ஒரே ஒரு இடம் இல்லை. உங்களுக்கு சீமான்கிட்ட மட்டும் அந்த நடுநிலை உங்களுக்கு செயல்படவே இல்லையே, வானதி சீனிவாசன்ட்ட மட்டும் அந்த நடுநிலை செயல்படவே இல்லையே, சிடிஆர் நிர்மல்குமார்ட்ட மட்டும் அந்த நடுநிலை செயல்படவே இல்லையே. அப்போ ஆராச அண்ணங்கிட்ட மட்டும் உங்களுக்கு அந்த நடுநிலை வந்து அப்படியே துருத்திட்டு வந்து நீங்கள் கேள்வி கேட்பீங்க. உங்களுடைய அறிவு அப்படியே வந்து முடியோடு சேர்ந்து அறிவும் அப்படியே கொட்டும். அப்போ ஒட்டுமொத்த அறிவையும் அப்படியே கொண்டு வந்து நாங்கள் கேள்விகளாக ஆராசாங்கிட்ட மட்டும்தான் கேட்போம், நாங்கள் சிடிஆர் நிர்மல்குமார்ட்ட கேட்க மாட்டோம், வானதி சீனிவாசன்ட்ட கேட்க மாட்டோம், சீமான்ட்ட கேட்க மாட்டோம் அப்படின்னாக்கா அப்போ அதுக்கு பேர் சங்கித்தனமா இல்லையா? வானதி சீனிவாசன் பிஜேபி, அவங்ககிட்ட கேள்வி கேட்க மாட்டீங்க, அவங்க பேசுகிறத என்டார்ஸ் பண்ணுவீங்க, சிரிச்சிட்டே கடந்து போவீங்க. சிடிஆர் நிர்மல்குமார் பிஜேபியிலேருந்து அதிமுக வந்து அதிமுகலேருந்து தாவாக இழந்தவன். அப்போ நீங்கள் என்ன கேட்கணும் அவங்ககிட்ட? சார் ஒரு நிமிஷம் சார், நீங்கள் வந்து உங்களுடைய கொள்கை எதிரியாக பிஜேபியை சொல்கிறீங்க, உங்கள் கட்சி உங்கள் தலைவர் அப்படி தான் சொல்கிறாரு, உங்கள் கொள்கை தான் சொல்கிறீங்க, நீங்கள் பிஜேபியிலேருந்து தாவேக்காக வந்திருக்கீங்க. அப்போ இவங்க எல்லாரையும் விட பிஜேபியில் என்னென்ன நடக்கும், எவ்வளோ திருட்டுத்தனம் மொல்லமாரித்தனம் முடிச்ச வைக்க தானே பண்ணுவாங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ
நீங்கள் எத்தனை தடவை சார் இந்த கட்சிக்கு வந்ததுக்கப்புறம் உங்கள் கொள்கை எதிரி பிஜேபிக்கு எதிராக எத்தனை விஷயங்களை நீங்கள் பேசியிருக்கீங்க, என்னென்ன விஷயங்களை பதிவு பண்ணியிருக்கீங்க, எத்தனை தடவை பிஜேபிக்கு எதிராக ப்ரெஸ் மீட் போட்டிருக்கீங்க, பிஜேபிக்கு எதிராக எத்தனை மேடைகளில் பேசியிருக்கீங்க. நீங்கள் பிஜேபியிலேருந்து வந்திருக்கீங்கனாக்கா உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்கும்ல. அப்போ நீங்கள் தானே அதிகமாக பேசணும். ஒரு கட்சியிலேருந்து வர்றாங்கனாக்கா நாஞ்சில் சம்பத்தன் தான் வர்றாரு, அவர் திமுக ஆதரவாளராக இருந்தவர் இங்கே வர்றாரு, இவரை விட்டு திமுகவை திட்ட வர்றாங்க. எல்லா கட்சியும் அப்படி தான் பண்ணுவாங்க. இப்போ அதே மாதிரி திமுகவிலேருந்து ஒருத்தர் போனார், துணை செயலாளராக இருந்து துணை பொதுச் செயலாளராக இருந்தார், அவர் பிஜேபிக்கு போனார், அவரை விட்டு திமுகவை திட்ட விட்டாங்க பிஜேபி. இது வழக்கமாக எல்லா கட்சிகளும் பண்ணுற வேலை தானே வைங்களேன். அப்போ அதே மாதிரி பிஜேபியிலேருந்து தாவேகாவுக்கு போன சிடிஆர் நிருபகுமார் ஏன் இது வரைக்கும் பிஜேபி அட்டாக் பண்ணி ஒரு பதிவுகள் கூட போடல, பிஜேபியில் என்ன நடக்குன்னு ஏன் இது வரைக்கும் நீ தெரியப்படுத்தவே இல்லை, ஏன் பேசவே இல்லை? அப்போ பிஜேபியை பற்றி பேசக்கூடாதுங்கிறது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டாவா? ஸோ வாட் சார், என்ன சார் நம்பணுமா சார் நாங்கள் இதை அப்படின்னு சிடிஆர் நிருபகுமார்ட்ட ஏன் அந்த கேள்விகளை தொகுப்பாளினியும் கேட்கவே இல்லை? அப்போ சரி, ஒருவேளை அந்த தொகுப்பாளினி பிஜேபியிடம் பணம் பெற்றுக்கொண்டு துக்ளக் ரமேஷையும் ரங்கராஜ் பாண்டவையும் போய் சந்திக்கிற மர்மங்கள், ஏன்னா துக்ளக் ரமேஷையும் ரங்கராஜ் பாண்டவையும் அடிக்கடி போய் சந்திக்கிறாங்கனாக்கா என்ன அறிவுஷாரிங்க? இப்போ ரங்கராஜ் பாண்டவோட அறிவெல்லாம் உங்ககிட்ட கொட்டுறாங்க, நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள அறிவை அவங்ககிட்ட கொட்டுறீங்க. துக்ளக் ரமேஷ் வந்து உலகத்தினோட எல்லா சித்தாந்தங்களையும் படித்து கரைச்சி குடித்த ஒரு சமூக சீர்திருத்தவாதி. அவரை போய் நீங்கள் அடிக்கடி பார்த்து பேசிட்டு வர்றது அந்த சமூக சீர்திருத்த கருத்துக்களை நீங்கள் உள்வாங்கிக்கிட்டு வந்து அந்த கருத்துக்களை பேட்டி எடுக்கும் பொழுது நீங்கள் கேட்குறீங்க. அதனால தான் நான் ஆராசா கிட்ட மட்டும் இந்த நக்கல் நையாண்டியோட நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. பிஜேபியிலேருந்து அந்த நிர்மல்குமாரை விட்டுருவீங்க, பிஜேபி ஆர்எஸ்எஸோட நேரடி ஏஜெண்டாக இருக்கக்கூடிய சீமானை விட்டுருவீங்க, பிஜேபியிலேருந்து வரக்கூடிய வானதி சீனிவாசனை விட்டுருவீங்க, ஆனால் நாராசாக்கிட்ட மட்டும் நீங்கள் கேள்வி எழுப்புவீங்க. இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. என்னென்னா நம்மக்கிட்டேயே ஏற்கனவே பேசியிருக்கானுங்க, நம்மக்கிட்ட மகளின்கிட்டலாம் ஏற்கனவே டீல் பேசியிருக்கானுங்க பிஜேபிக்காரவனுங்க. நீங்கள் உங்கள் ஸ்டைல்லே பேசுங்க, நீங்கள் பெரியார் அம்பேத்கர் அப்படி பேசுகிறப்படியே பேசுங்க, எங்கள் ஆட்களை கூப்பிட்டு நீங்கள் பேட்டி மட்டும் எடுங்க, குறுக்கு கேள்வி மட்டும் கேட்காதீங்க. என்ன கேள்வி வேணாலும் கேட்டுருங்க, ஆனால் குறுக்கு கேள்வியாக கேட்டு நீங்கள் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் கேள்வி கேளுங்க, உங்களை பதிலை பேச விட்டுருங்க. இதை மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். உங்கள் கேள்வி எவ்வளவு டேரிங்காக வேணாலும் நீங்கள் கேளுங்க, அது எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் பேட்டி மட்டும் அவங்க எங்களால் கூப்பிட்டுடுங்க. வருடத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லுங்கள், எத்தனை லட்சம் வேணும்னு சொல்லுங்கள், அல்லது குரோரில் வேணுமா, கோடியில் வேணுமா, அல்லது வேறு எதுவும் வேணுமா, கார் வேணுமா, என்ன வேணும்னு மட்டும் சொல்லுங்கள், அதை நாங்கள் செஞ்சு தரோம். இதை எங்ககிட்ட நேரடியாக பிஜேபி டீல் பேசினா ஒரு சாதாரண யூடியூபர் நாங்கள் ஒரு 6 லட்சம் நெருங்கிட்டு இருக்கு தான் நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸு, நம்மளோட அரன்சே ரொம்ப கம்மியாக இருக்காங்க, நம்மகிட்டே கூப்பிட்டு வந்து டீலிங்கை பேசுகிறாங்கன்னா அப்போ அதே அவங்க என்ன துணியில் நம்மளை இன்டர்வியூ எடுக்க சொன்னாங்களோ அதே துணியில் இந்த அம்மா எடுத்துக்கிட்டு இருக்கு. அப்போ நம்மகிட்டயே இவ்வளோ டீலிங் பேசினவங்க அப்போ இந்த அம்மா கிட்ட பேசியிருப்பாங்களா இல்லையா? அப்போ இந்த அம்மா துக்ளக் ரமேஷையும் ரங்கராஜ் பாண்டவையும் போய் சந்திச்சுட்டு வருது அப்படின்னா அப்போ என்னவா இருக்கும்? இப்போ நம்மக்கிட்ட பேசின அந்த டீலிங்கு இந்த மாட்ட இப்படி அதே துணியிலேயே எடுக்கிறாங்க. இப்போ துக்ளக் ரமேஷை பார்க்குறாங்க, ரங்கராஜ் பாண்டவை பேசுகிறாங்கனாக்கா அப்போ இவங்க சங்கியா இல்லையாங்கிறது நீங்களே முடிவு பண்ணிங்கன்னு நான் சொல்கிறேன்.